அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, எதிர்பாராத அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. சிலரோட வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா, வாய்ப்புகள் தானாக வந்து கதவை தட்டுவது போல இருக்கும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவு கிடைக்கும். சிலருக்கு சரியான நேரத்தில் சரியான மனிதர்களுடைய உதவியானது கிடைக்கும். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில அதிர்ஷ்டமான யோகங்கள், கிரக சேர்க்கைகளாக இருக்கலாம், பாவத் தொடர்புகளாக இருக்கலாம். அது சார்ந்த சில விதிகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. அதாவது திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான ஜோதிட ரீதியான சில விதிகளை நம்ம பார்க்கலாம். 8ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா, இப்போ இந்த தொடர்புங்கிறது 8, 11 இருக்கலாம், 11ஆம் அதிபதி 8 இருக்கலாம், இல்லை 8ம் 11ம் ஒரு இடத்துல இணைவு பெற்று, இந்த ரெண்டு கிரகங்களும் 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் ஒரு இடத்துல கிரகங்கள் இணைவு பெற்று இருக்கலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம். நான் இங்கே தொடர்புங்கிறத மட்டும் சொல்கிறேன். 8ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்று இருந்தது அப்படின்னா, திடீர் பணவரவானது கிடைக்கும், எதிர்பாராத லாபமானது கிடைக்கும். இந்த அமைப்பு இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. அடுத்து 11ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தோட தொடர்பில் இருக்குது. அதாவது 11ஆம் அதிபதி 8ல் போயிருக்கு. இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவர்கள் எப்பொழுதுமே கடினமாக உழைக்கிறத விட அதிர்ஷ்டத்தின் மூலமாகத்தான் அதிகமாக இவர்கள் சம்பாதிப்பார்கள். அதிகமாக இவர்களுக்கு பணமானது வரும். எதிர்பாராத வருமானங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்வை செய்து கொண்டு இருந்தால், உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்குது, குருவினுடைய 5, 7, 9ங்கிற பார்வைகள் மூலமாக 8ஆம் இடத்தை பார்வை செய்தால், உங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்து அந்த இடத்த செயல்பட வைத்துவிடும். சரியா? அடுத்து 9ஆம் பாவத்தோட 11ஆம் அதிபதியினுடைய தொடர்பானது இருந்தது அப்படின்னா, பாக்கியமானது லாபஸ்தானத்தோடு இணையிறப்போ அதிர்ஷ்டத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அடுத்து ராகு பொதுவாக 11ஆம் பாவத்தில் பலமாக இருந்தது அப்படின்னா, எதிர்பாராத வாய்ப்புகள், புதிய தொடர்புகள் மூலமாக திடீர் பணவரவானது உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ராகு 11ல் இருந்துன்னா அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது, மறந்துடாதீங்க. அடுத்து 8ஆம் பாவம் மற்றும் 9ஆம் பாவத்தினுடைய தொடர்பானது இருந்தது அப்படின்னா, திடீர்னு வாழ்க்கையில் சில சம்பவங்கள் வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டு உங்களுக்கு ஒரு வசதியான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். அடுத்து குருவும் 11ஆம் அதிபதியும் அல்லது குரு 11ஆம் பாவத்தோட ஏதாவது ஒரு தொடர்பில் இருந்ததுன்னா, குரு 11ல் இருக்கிறது, 11 பார்க்கறது, 11ஆம் அதிபதியை பார்க்கறது, இப்படிலாம் இருந்ததுன்னா, செல்வாக்கு மிக்கவர்களுடைய உதவியால், அது நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு உதவி கிடைத்து நீங்கள் வெற்றி பெறுவீர்கள்னு சொல்லலாம். 2ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில் நல்ல நிலைமையில் இருந்தது அப்படின்னா, சரிங்களா, இது பரம்பரை சொத்து, இல்லை ஏதாவது ஒரு காப்பீட்டு தொகை கிடைக்கிறது, அல்லது எதிர்பாராத பணவரவானது கிடைப்பது, இதன் மூலமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள் சொல்லலாம். 2ஆம் அதிபதி 8ல் இருந்ததுன்னா. அதே மாதிரி லக்னாதிபதி 11ஆம் இடத்துல பலமாக இருந்தது அப்படின்னா, இவர்களுக்கும் வாழ்க்கையில் டே 1லேருந்தே லாபம் 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 தான் இவங்க போவாங்க. பொதுவாக ஆசைகள் இவர்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். லக்னாதிபதி 11ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா, என்றைக்கு சம்பாதிக்கிறாங்களோ அன்னியிலேருந்தே லாபத்தை குறிக்கோளாக வைத்து இவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள்னு கூட நம்ம சொல்லலாம். அடுத்து சந்திரனும் குருவும் இணைவு பெற்றிருந்தால் இது கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம். பல சந்தர்ப்பங்களில் அதிர்ஷ்டம் இவர்களுக்கு கை கொடுக்கும்னு சொல்லலாம். அடுத்து 8ஆம் பாவத்திற்கு குருவினுடைய பார்வை இருக்குது, அல்லது 8ஆம் அதிபதிக்கு குருவினுடைய பார்வை இருக்குது அப்படின்னா, ஆபத்து வந்தால் கூட அது நன்மையாக இவர்களுக்கு முடிந்துவிடும். ராகு 9 அல்லது 11ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா, வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக அதிர்ஷ்டம் ஏற்படும், வெளிநாட்டு நண்பர்கள் மூலமாக அதிர்ஷ்டம் கிடைக்கும்னு சொல்லலாம். அடுத்து 11ஆம் பாவத்தில் பொதுவாகவே சுபகிரகங்கள் இருந்தால் புதிய வருமான வாய்ப்புகள், நண்பர்களுடைய உதவி எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும். இது எல்லாமே இதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, வர்க்கோத்தம குரு, சரிங்களா, வர்க்கோத்தம குரு அல்லது வர்க்கோத்தம சந்திரன் 5, 9, 11, 2 இல்லை 8 இப்படி தொடர்பில் இருந்ததுன்னா, வர்க்கோத்தம குருவோ வர்க்கோத்தம சந்திரனோ அங்கே இருந்தது அப்படின்னா, வாழ்க்கையில் பல முறை எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். சரிங்களா நண்பர்களே, நம்ம இன்றைக்கி எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பார்த்தோம்.
உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் எளிமையான முறையில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.